தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் பாருங்கள் எவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் தான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, இங்கே காணிக்கை அனுப்பி விட்டால் ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே காணிக்கை அனுப்பி விட்டால் ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இரண்டாவது பட்சம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அப்படி இல்லை என்றால் சோதனை உங்கள் வாழ்க்கையில் தானாய் வந்துவிடும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.